கேஎல் ராகுலை அவமானப்படுத்திய டீம் மேனேஜ்மெண்ட். நீங்களே நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த சம்பவத்தை பார்த்துருப்பீங்க. கேஎல் ராகுல் மேட்சை முடிஞ்சு வந்த உடனேவே ஸ்டேடியம்லேயே எல்லாரும் முன்னாடியும் வச்சு ஒரு காட்டமான ஆர்கியூமெண்ட்டு. இப்போ நமக்கு தெரியாது என்ன பேசினாங்கன்னு, பட் பாடி லாங்குவேஜ் பார்த்தா கோவமாக இருக்காங்க, அதிருப்தியாக இருக்காங்க, எல்லாம் ஒத்துக்கிறேன். எனக்கு ஒரு டவுட்டு, மேட்ச் தோத்துட்டீங்க, கோவம் இருக்குது, சரி, அது ஏன் எல்லா ஸ்டேடியமில் எல்லோரும் முன்னாடியும் வெளிப்படுத்துறீங்க? நம்ம வீட்டிலே சொல்லுவாங்க, புள்ளி அடிக்கிறியா திட்டுறியா, வீட்டுக்குள்ளே கூட்டு போய் அடி, திட்டு, எல்லாத்துக்கு முன்னாடி திட்டாத, அடிக்காதன்ட்டு. காரணம், அப்போ தான் அந்த பையனை மற்றவன் அசிங்கமாக பார்க்க மாட்டான். இப்போ நீங்கள் இது பண்ணதை எல்லாருமே அவர் அசிங்கமாக தான் பார்ப்பாங்க. மேலும் இது நான் கிண்டலோ நக்கலாக சொல்ல, ஆர்சிபி இது வரைக்கும் கப்பு ஜெயிக்கல. ஆனால் நான் ஆர்சிபி டீம் மேனேஜ்மெண்ட் பிளேயர்ஸை அசிங்கப்படுத்தியோ இல்லை ஸ்டேடியம்லேயே வச்சு திட்டியோலாம் பார்த்ததே கிடையாது. ஏன் இப்படி பண்ணுறாரு? கேஎல் ராகுல் உண்மையாகவே நல்ல கிரிக்கெட்டர். இன்றைக்கி பெருசாக வேலையை செய்யலை. இதே ஜெயிச்சிருந்தா கேஎல் ராகுல் தோளில் தூக்கி வச்சு டான்ஸ் ஆடி இருப்பாரா? நான் வேறு எந்த டீம்லையும் இப்படி ஒரு அக்ரெஷன் பார்த்ததில்ல. ஜிடி இப்போ கடைசி பொசிஷனில் இருக்காங்க டேபிளில். சுப்மன் கில் என்ன ஸ்டேடியம்லேயே வச்சு திட்டுறாங்க. ஹார்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸை பிளே ஆஃப் கூட்டு போக முடியல. அனந்த் அம்பானி என்ன பிளே ஆஃப் போக முடியலன்னு ஹார்திக் பாண்டியாவை நிற்க வச்சு திட்டிட்டா இருக்காரு. கிரிக்கெட்டு கேம் இந்த வருஷம்லாம் அடுத்த வருஷம் ஸ்போர்ட்ஸோட அழகே ஒரு வாட்டி தோற்றா அடுத்த வாட்டி ஜெயிக்கலான்னு போகிற நம்பிக்கை தான். இதெல்லாம் திட்டிட்டு எதுக்கு? நான் பெரிய கேஎல் ராகுல் ஃபேனாக இல்லைனாலுமே எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இது சமூக வலைதளத்தில் இந்த வீடியோ ரொம்ப வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கூடிய விரைவில் கேஎல் ராகுலே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வைப்பாங்க. அவர் என்ன திட்டலாம் இல்லைங்க, அவர் என் அப்பா மாதிரி, அவர் அட்வைஸ் பண்ணார் அப்படின்னு சொல்ல வைப்பாங்க. தட் இஸ் பவர் ஆஃப் மணி.